வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சப்ஜெக்ட் 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.3. வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3.3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிள்ஸ்க்கு 3 செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் 3 வேரியபிள்ஸோட வர்றது 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பிளேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5, x plus y plus z is equal to 6 அப்படின்னு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்லாமே தனித்தனியாக எழுதி ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணும் போது எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். என்னன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்ட்ராவாக வரும் அண்ட் 1 வேரியபிள் ஆட் ஆன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 பாருங்களேன், ப்ளஸ் ஜெட் மைனஸ் ஜெட்ன்னு இருக்கா. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே என்ன ஆகிடும், ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ கரெக்டாக அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு திருப்பி அந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதியிருக்கேன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா, இது ரெண்டுமே ஒரே சைனில் இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், we will get it as 5x. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2y ப்ளஸ் 3yன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு சைனில் இருக்கிறதுனால நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். பட் பெரிய நம்பரோட வேல்யூ என்னவோ அந்த சைன் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் y. ஸோ 2y 3y, 3 minus 2 is equal to 1. ஸோ இங்கே 1 இருக்குது. அண்ட் சைன் வந்துட்டு இந்த ரெண்டில் எது வந்துட்டு ஹையஸ்ட் நம்பரோ அந்த நம்பருக்கான சைன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 3யோட பாசிட்டிவ் சைன் இங்கே எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஒய் அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ ஜெட் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு கிடையவே கிடையாது. ஸோ இது ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். இதே மாதிரி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4th ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேம் மைனஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், திருப்பியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ல இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இப்போ மைனஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைன்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அடிஷன் பண்ணியிருக்கோம். 2x ப்ளஸ் எக்ஸ் என்ன ப்ளஸ் எக்ஸுங்கிறது இது 1 கன்சிடர்டு, கரெக்டுங்களா? அப்போ 2x ப்ளஸ் 1x இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய், அதாவது 4y 3y ப்ளஸ் 1y, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4y. அண்ட் இது ஆப்வியஸ்லி கேன்சல்ட் அவுட். அப்போ இது வந்து ப்ளஸ் 0ன்னு ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 11. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 5 அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 4 என்னன்னு எடுத்தோம், 5x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இதுலேருந்து எப்படியாவது நம்ம ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்கள், இது வெறும் ஒயின்னு இருக்குது, இது 4yன்னு இருக்குது. ஓகே, அப்போது இங்கே y இருக்கிற இடத்துல இன்ட்டு 4 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற 4y மாதிரி வருமா? அப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷன் 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், ஏதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே வந்துட்டு நம்ம இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 4, அதாவது 5 4s are என்ன 20x. இது வந்து 1 தானே வேல்யூ. ஸோ 1 into 4 4y which is equal to 7 into 4 which is equal to 28. ஓகேங்களா? இதே மாதிரி ஈக்குவேஷன் 5 இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது, அதை சும்மா எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ 3x ப்ளஸ் 4y is equal to 11. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒரே சைன். ஓகே, அப்போ கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வேறு வேறு சைன்ஸ் இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போ வேறு வேறு சைன்ஸ் இருக்கணும்னா அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும். அதாவது நம்ம ஈக்குவேஷன் ஆல்டர்ட் 4 ஈக்குவேஷனையும் நம்மளோட ஈக்குவேஷன் 5ஐயும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சைன் சேஞ்சஸ் நடக்கும், கரெக்டுங்களா? இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஆல்டர் பண்ணிட்டோம். இப்போ ஆல்டர் பண்ணதுனால என்ன ஆகும், 20x
minus 3x. So 20x minus 3x வேற சைன்ஸ்ல இருக்கு. அப்ப subtraction பண்ணணும். Subtraction பண்ணா 20 minus 3 which is equal to 17. இதுல greater numberோட வேல்யூக்கு இருக்கிற சைன் எடுத்துக்க போறோம். greater number வந்துட்டு 20. அதோட சைன் வந்து plus. So நம்ம இதை plus தான் எடுத்துப்போம். ஓகேவா? So 17x. And இங்க பாருங்க plus 4y minus 4y. அப்போ we will cancel this out. அப்போ இது என்னது? Plus 0. ஓகேவா? Which is equal to 28 minus 11. கரெக்டா? So 28 minus 11 is equal to 17. Greater numberக்கு இருக்கிற sign plus. So இது plus ஆகதான் வரும். இப்போ பாருங்க அடுத்து 17x is equal to 17. அப்போ x is equal to 17 by 17 வந்துரும். ஏன்னா இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா டிவிஷன் ஆயிடும். So 17 by 17. அப்போ x is equal to 1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா substitute this x is equal to 1 in equation 4. இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த வேல்யூ கொண்டு போய் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5. இதில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு yக்கான வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 into 1, அதாவது x இருந்த இடத்துல 1 போட்டிருக்கோம், plus y is equal to 7. ஸோ இது 5 into 1 is equal to 5, plus y அப்படியே எடுத்துக்கலாம், which is equal to 7. ஸோ இந்த சைடு இங்கே பாருங்க, இது வந்து ப்ளஸ்ஸு, இது அடிஷனில் இருக்குது. அடிஷனில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? சப்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸோ y is equal to 7 minus 5. ஸோ 7 minus 5 is equal to 2. அப்போ y is equal to 2. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது அவங்க நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஒரிஜினல் ஈக்குவேஷன், அதாவது கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ 1. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் ஜெட் இருக்கா? ப்ளஸ் ஜெட் அப்படியே போட்டுக்கலாம், which is equal to 6. ஸோ 1 plus 2 is equal to 3 plus z is equal to 6. அப்போது இங்கே என்ன லெவலில் இருக்குது? அடிஷனில் இருக்குது. அடிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா சப்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸோ z is equal to 6 minus 3. ஸோ z is equal to 3. இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் z மூணுத்துக்குமே வந்துட்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, z இஸ் ஈக்குவல் டு 3. therefore இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த சிஸ்டமில் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த சிஸ்டம் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். இதுதான் வந்துட்டு நீங்கள் எந்த ஈக்குவேஷனை எப்படி ஆல்டர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து வேறு இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸோ நோ சொல்யூஷன்ஸோ கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டுக்கான இண்டிவிஜுவல் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னாலே வந்துட்டு the system has only one solution அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸில் இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸோட அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸோட எக்ஸசைஸ் சம்ஸோட நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.